நாம் மறுபடியும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு திரும்பலாம். மத்தேயு வரைக்கும் 16 அதிகாரம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு 17வது அதிகாரத்துல முதல் 13 வசனங்களை நாம சிந்திக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல 26வது பக்கம் மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். முதல் 3 வசனங்களை நாம வாசிக்கலாம். வாசிச்சு சிந்திக்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மூசையும் எலியாவும் அவருடைய கூட பேசுறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மூசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவனுடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமாயிருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு ஓங்கும் பொழுது மிகவும் பயந்தார்கள் என்பதை. நிறைய நேரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம சோர்வுகளுக்கும் துன்பங்களுக்கும் நேராக கடந்து வரும் பொழுது கடவுளை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு காலம் என் வாழ்க்கையில தேவன் உபத்திரவங்களை அனுமதிப்பார்? போன வாரம் யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது ஏன் உபத்திரம், ஏன் சோதனைகள் பார்த்தோம். இன்னைக்கு இந்த பகுதி அதோடு கூட தொடர்புடையதா? எவ்வளவு காலம் சோதனை, எவ்வளவு காலம் நான் உபத்திரவத்தில் இருக்கிறது, எவ்வளவு காலம் கர்த்தர் என்னை பாடுகளுக்கு உட்படுத்துவான்ற கேள்விக்கான பதில் தான் இந்த 17ஆம் அதிகாரம். அப்படியும் இந்த மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம அதனுடைய சுருக்கத்தை கவனிக்கிறோம். மத்தேயு ரொம்ப சிறப்பா இயேசு யூதருடைய ராஜா, இயேசுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியா என்பதை தெரிவிக்கும்படியா யூதர்களுக்காக எழுதுறார். அதுல இயேசுவினுடைய பிறப்பு எவ்வளவு அபூர்வமானது, இயேசுவினுடைய அழைப்பு எவ்வளவு முக்கியமானது, இயேசுவினுடைய வம்ச வரலாறு எப்படி அவர் ராஜான்னு சொல்லுது, அவருடைய ஞான ஸ்நானம், அவருடைய அபிஷேகம் எப்படி சொல்லுது, பிதாவால் அவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறார், அவர் பிசாசை வென்று ஜெயிச்சது எப்படி அவரை ராஜாவுன்னு சொல்லுது, அதே பிரசங்கம் முழுவதும் அவருடைய ராஜரீக கட்டளை எப்படி அவரை மேசியாவா சொல்லுது. 5-7 அதிகாரங்கள் நம்ம பார்க்கிறோம். 8-10 அதிகாரம் அவரிடத்துல இருந்து வெளிப்பட்ட வல்லமை, குஷ்டரோகியை சுகப்படுத்துறது, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்துறது, இப்படி பல அற்புதங்கள் அவர் செய்து காற்றை கடலை அதட்டக்கூடிய எல்லா காரியத்தை செய்து இவர்தான் ராஜான்னு சொல்லி சொன்னார். 11 இருந்து எதிர்ப்புகள் மத்தியில அவர் எப்படி தன்னை ராஜாவாக நிரூபிக்கிறார் என்றதை பார்க்கிறோம். இந்த சீசர்களுடைய சந்தேகம், சீசர்களுடைய அழைப்பு, அவர்கள் அவர் எப்படி தயார்படுத்துறான்ற 10 இருந்து 13 அதிகாரங்களை பார்க்கிறோம். 13ஆவது அதிகாரம் முழுமையா ஓமானங்கள் மூலமா சொல்றார். அவர் எவ்வளவு தூரம் அந்த யூத மக்களுக்கு தன்னை நிரூபிக்கிறான்றதை கவனிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்துல அவர்கிட்ட அடையாளத்தை கேட்கிறாங்க. 15ஆம் அதிகாரத்துல அவர் பாரம்பரியத்தை மீறாரு, ஓய்வு நாளை மீறிட்டாருன்னு சொல்றாங்க. 16ஆவது அதிகாரத்துல மறுபடியும் அவர்கிட்ட வானத்துல இருந்து அடையாளத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. 16ஆம் அதிகாரம் முழுமையா இயேசு ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை செய்யறார். 16ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் அவர் சரீர சுகத்தை செய்யறதும் வெறுமனே அற்புதங்கள் செய்யறங்களை குறைச்சிட்டு அவர் இப்ப அந்த சீசர்களை எப்படி ட்ரெயின் பண்றாரு, அந்த சீசர்களுக்கு அவருடைய சிலுவையின் அவசியத்தை எவ்வளவு தூரம் போதிக்கிறார்ன்றத பார்க்கலாம். 16க்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப டீட்டெயில்டா வெளியரங்கமா தனது பாடு மரணத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார். அந்த பரிசேயர்கள் அடையாளத்தை கேட்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் சொல்லி தனது பாட சொல்றார். என்ன குறித்து ஜனங்கள் யாரு சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது, பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும் பொழுது, இந்த கிறிஸ்து மரிக்கணும், இந்த கிறிஸ்து பாடுபடணும், மறுபடியும் பாடுகளை சொல்றார். பேதுருவால அதை அங்கீகரிக்க முடியாது. திரும்ப 16ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி முழுவதுமா சிலுவை எடுத்து பின்பற்றுவதனுடைய அவசியத்தை சொல்றார். மனுஷகுமாரன் ஏன் பாடுபடணும்ன்றத சொல்றார். அந்த சீசர்களுக்கு ஒரு பெரிய சோர்வு ஆகுது. அந்த சீசர்கள் அதை அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. அவருக்கு அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லா யூதர்களுடைய மனநிலையில மேசியா ஒரு வெற்றியுள்ள ஒரு ராஜா, அவரு புறஜாதிகள் எல்லா ராஜ்யங்களையும் அழைத்து இந்த பூமிக்கு மிக உயர்ந்தவரா இருக்க போறார், தாவீதை விட பல மடங்கு வல்லமையுள்ளவரா வரப்போறார், மூசையை விட பெரியவரா வரப்போறாருன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அதனால இந்த சீசர்கள் சிறிய வயதுல இருந்து அந்த வேத பாடங்களும் பரிசீலனையும் சொல்லிய சத்தியங்களை சிந்தனையில வச்சு பாடுகள் இல்லாத ஒரு மேசியாவை அவங்க எதிர்பார்க்கிறத பார்க்கணும். அப்ப ஏசு திரும்ப வலியுறுத்தும் பொழுது அவங்க சோர்ந்து போறாங்க. ஆண்டவர் பேதுரு அப்பால போய் சாத்தான் என்றாரு, உனக்கு வாழ்நாள் முழுவதும் அனுதினமும் என்ன சிலுவை எடுத்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்வதும் இல்லாம 16ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையை கொடுத்தவனார் தம்முடைய தூதர்களோடு வருவார். சிலுவை முடிவு கிடையாது, பாடுகள் முடிவு கிடையாது, மகிமை ஒன்று இருக்குது. பாடுகளை கடந்த மகிமை இருக்குது, அந்த மகிமையை நீ பார்ப்ப. 16 கடைசியில தான் சொல்ற, இங்கே நிற்கிறவர்கள் சிலர்
மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பது என்று மெய்யாகவே சொல்லுவார். மெசியாவுடைய ராஜ்யம் பாடுகள் இருக்கிறனால அது தோக்கப்பட்ட ராஜ்யம் நினைக்காது. மெசியாவுடைய ராஜ்யத்தில் அவமானமா இருக்கிறனால அது ஒரு வீழ்ந்து போன ராஜ்யம் நினைக்காது. நிச்சயமா ஒரு மகிமை வரும். அந்த மகிமையை இங்க இருக்கிற சிலர் பாப்பீங்கன்னு சொல்லி சொன்னார். இப்பதான் நீங்க 17 அதிகாரத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த பின்னணியை நீங்க புரிஞ்சீங்கன்னா 17:1 6 நாளைக்கு பின்பு, என்ன 6 நாளைக்கு பின்பு? அவர் இந்த வார்த்தைகளை சொல்லி 6 நாளைக்கு பின்பு அந்த சீசர்கள் அந்த வார்த்தை நிமித்தமாக துக்கப்பட்டு அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த 6 நாட்களுக்கு இயேசுக்கு ஒரு பெரிய போராட்டம். இந்த சீசர்கள் அவர் ஆண்டவரை அறிகிறாங்க, ரட்சகரை அறிகிறாங்க, விசுவாசியா அறிகிறாங்க. ஆனா அவர்கள் பாடுகளை புரிந்து கொள்ள முடியல. அவங்க சிலுவையின் உபதேசம் இயல்பா எந்த மனுஷனுக்கு பிடிக்க, சிலுவை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா தான் தெரியும். ஞானிகளுக்கும் பிரபுக்களுக்கும் இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உபதேசம். இந்த உலகத்துல எந்த கடவுளும் செத்து போன கடவுளா, எந்த கடவுளும் ரத்த சிந்த கடவுளா, எந்த கடவுளும் அடி வாங்கின கடவுளா, எந்த கடவுளும் தோல்விக்குரிய கடவுளா உலகத்துல எந்த மதமும் கிடையாது, கிறிஸ்துவத்தை தவிர. ஆனா இயேசு அந்த உலக சிந்தனைக்கு முரண்பட்ட அந்த உபதேசத்தை சொல்லும் பொழுது அந்த சீசனுக்கு அதிகமா பாதிக்குது. அவரு சிலுவைக்கு பின்னாடி மகிமை இருக்குன்றாரு, அந்த மகிமையில நான் வருவேன்றாரு. ஆனா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுது. இப்ப ஏசு அந்த 6 நாள் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அவர்களை புரிந்து கொள்ளும்படியாக ஜெபிச்சு அந்த சீசர்கள்ல 3 பேரை கூட்டிட்டு போறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அவங்க 3 பேரை கூட்டிட்டு ஒரு உயர்ந்த மலை, ஏற்கனவே ஒரு பிலிப்பு செசரியா பகுதியில தான் அந்த உபதேசம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மலை பெரும்பாலும் எப்ரோன் என்கிற உயர்வான மலையாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த உயர்வான மலைக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க. இது மார்க் 9ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்குது, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம நிறைய காரியங்களை பார்க்கலாம். இப்போ 3 சுவிசேஷம் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அது எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு அவசியமானது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பிரச்சனை, சீசர்கள் சோர்வா இருக்கிறாங்க, சீசர்களால துக்கத்தை தாங்க முடியல, சீசர்களால தோல்வியை ஏற்றுக்க முடியல, சீசர்களால பாடுகளை அங்கீகரிக்க முடியல, அந்த மகிமையை விசுவாசிக்க முடியல. அதனால அவர் 3 பேரை கூட்டிட்டு போறார். ஏன் 3 பேரு? நியாயப்பிரமாணம் சொல்லுது 2-3 சாட்சியால தான் ஒரு சத்தியம் உறுதிப்படும். நியாயப்பிரமாணத்துல எந்த குற்றம் செஞ்சாலும் 2-3 சாட்சி இருக்கும். அதனால ஒரு 3 பேரை, இது ஒரு புனை கதை கிடையாது, இது ஒரு கனவு கிடையாது, ஒரு தரிசனம் கிடையாது, இது நிச்சயமாக நடந்த நிகழ்வு என்பதற்கு 3 ஆதாரங்களை காட்டுவதற்காக கொண்டு போறார். இந்த யாக்கோபு, பேதுரு, யோவான் 3 பேரும் இயேசுவுக்கு ரொம்ப நெருங்கியவர். இந்த 3 பேரை தான் அவர் எவரிவினுடைய மகளை உயிரோடு எழுப்புறது கூட்டிட்டு போறார். இந்த 3 பேரை தான் கெத்சமனேல ஜெபிப்பதற்கு தனியா கூட்டிட்டு போறார். இந்த 3 பேர் எப்பயுமே அவருடைய இருதயத்துக்கு முக்கியமானவர்கள். சில பேருக்கு ஆண்டவர் சில வெளிப்பாடுகளையும் சில கிருபைகளையும் அளிக்கிறார். இப்ப அதுல இவங்க 12 பேர்ல இந்த 3 பேரை மட்டும் மலையில கூட்டிட்டு போறாரு. போய் அங்க அவர் ஜெபம் பண்றாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் ஜெபிக்கிறதுக்கு தான் போறார். அவர் இந்த பிரச்சனையை பிதாவுடைய சமூகத்துல வைக்க போறாரு. இந்த சீசர்களை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஏன்னா அவருடைய மரணம் சமீபிக்கிறது, தூதர்கள் கொலை செய்ய திட்டம் போடுறாங்க, அவருடைய ஊழியம் புறஜாதிகளே கலிலேயா நெருக்கப்படுகிறது, ஊழியம் முடிய போகுதுன்னு தெரியுது. அவர் ஊழியம் முடிய போகுதுன்னு தெரியுது. ஆனா இந்த சீசர்கள் கையில தான் ராஜ்யத்தின் சாவியை கொடுக்குறாரு, பேதுரு வச்சுதான் கட்ட போறேன்றாரு. ஆனா அவங்களுக்கே ஒன்றும் தெரியல. அவங்களுக்கே இந்த ராஜ்யத்துல பாடுகள் ஏன் அவசியம் தெரியல, சிலுவையினுடைய உபதேசம் அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. இயேசு அவர்கள் அதை சரியா புரிந்து கொள்ளணும். பேதுரு சபையினுடைய அஸ்திபா, அவன் தான் எருசலேம்ல போய் பிரசங்கம் பண்ணி யூதர்களை ஆதாயப்படுத்தணும். யோவானு, யாக்கோபும் சபையினுடைய ஆரம்ப தூண்கள். அப்ப அவர்கள் அதுல பின்வாங்கி போகக்கூடாது, தெளிவா இருக்கணுன்றதுக்காக அவர் பாரப்பட்டு உயர்ந்த மலையில அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது 2வது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் சொல்லுது. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாச்சு. அவர் உபதேசித்து அநேக உமானங்கள் அடையாளங்கள் மூலமா எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு புரியல. இப்ப அவங்க 3 பேரையும் காட்டிட்டு போய் அவர் எப்படிப்பட்டவர் என்ற நிதர்சனமான மகிமை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். டிரான்ஸ்பிகரேஷன் ஆங்கிலத்துல சொல்லப்படுவாங்க. அதாவது அவருக்குள்ளாக மறைக்கப்பட்டிருந்த தெய்வீக மகிமை, அவருக்குள்ளாக கொண்டிருந்த தேவனது நித்தியத்துவத்தை அவர்கள் காணும்படியா அவர்கள் அவரை இன்னமும் ஒரு மனிதனா, இன்னமும் ஒரு சாதாரண ஒரு நபராகவே பார்த்துட்டு இருக்கிறார். அவர்கள் ஆண்டவர்னு அறிக்கை செஞ்சாலும், அவரை மேசியா தேவன் என்று அறிக்கை செஞ்சாலும், அவர்களுடைய பார்வை இன்னமும் அவர் எவ்வளவு வல்லமையானவர், எவ்வளவு அதிகாரம் உடையவர், எவ்வளவு மகிமைக்குரியவர் என்பது அவர்களுக்கு தெரியல. அதனால அவருடைய நித்திய பரலோக மகிமையில ஒரு சிறிய காட்சி, ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இயேசுவினுடைய பூரண மகிமை இங்க வெளிப்படல. அவர்கள் புரிந்து கொள்வதற்காக,
அவர்கள் அவருடைய வார்த்தையை உறுதியா பற்றி கொள்வதற்காக, அவர்கள் அவருடைய வார்த்தைகளையும் பாடுகளை நம்புவதற்காக ஒரு சிறிய மகிமை அவர்களுக்கு எடுத்து காட்டார். இவ்வளவு நாள் சாதாரண மனிதனா அமைதியா அவரோட வாசம் பண்ணி அவருடைய செயல்கள்ல எவ்வளவு மகிமையா இருந்தாலும் இப்போ அவருடைய மனித தன்மையிலிருந்து அவருடைய தெய்வீக தன்மை உருமாறுகிற மறுரூபம், ஒரு ரூபத்திலிருந்து இன்னொரு ரூபமா மாறுகிற மனித தன்மையிலிருந்து தெய்வீக தன்மையிலாக அவர் வருகிறார். பழைய ஏற்பாட்டுல கடவுள் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது அங்க அதிக பிரகாசம் இருக்கிறத பார்க்கணும். சினாய் மலையில மோசே கடவுளை சந்திக்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசம் உள்ளதா இருந்தது. கடவுளுடைய பிரகாசத்தை அவன் பார்க்கலாம். முச்செடியில கடவுள் அவரோட பேசும் பொழுது அங்க அக்கினி ஜுவாலை பிரகாசமா ஓடுது. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா தேவாலயத்துல கடவுளுடைய மகிமையை பார்க்கும் பொழுது தேவாலயம் முழுவதும் வெளிச்சத்தால, சூரிய வெளிச்சத்தால மகிமையால நிறையப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல பிரகாசம், சூரிய வெளிச்சம், வெண்மை, இதெல்லாம் தேவனது பிரசன்னத்தையும் தேவனது அதிகாரத்தையும் சொல்லும். இயேசு அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த தேவன், வெளிப்படுத்தப்பட்ட அந்த தெய்வீகமானவர் தான் என்பதை நிரூபிப்பதற்காக இவ்வளவு நாள் அவருடைய சரீரத்துல மறைக்க வைக்கப்பட்டிருந்த அந்த தெய்வீகம் இப்பொழுது வெளிச்சமாக, மறைக்கப்பட்டது வெளிச்சமாக, இல்லாத ஒன்றை கொண்டு வந்து காட்டல, புதுசா ஒண்ணு உருவாகல, ஏற்கனவே இருக்குது. அதை அவர் தனது சரீரத்துல மறைச்சு வச்சிருந்தாரு, இப்ப அதை வெளிச்சமா காட்டார். அவருடைய முகம் சூரியனை கூட பிரகாசித்தது. இந்த சம்பவம் நடந்தது வந்து பகல் கிடையாது, சாயங்கால வேலை, பொழுது சாய போற நடுராத்திரி. நீங்க லூக்காவை பார்க்கும்போது லூக்கா 9ஆம் அதிகாரம் 32, 33 வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 32, 33. சொல்லுது, பேதுருவும் அவங்க கூட நித்திரை மயக்கமா இருந்தாங்க. பகல் நண்பகல் வேலை யாரும் தூங்க முடியாது. இது ஆல்மோஸ்ட் பொழுது போகிற நேரம். ஏன்னா இது முடிச்சுட்டு அவங்க வரும்பொழுது மறுநாள் காலையில வந்தாங்கன்னு சொல்லுது. அப்ப இரவு நேரத்துல, சாயங்காலத்துல இருந்து நடுராத்திரிக்குள்ள இரவு சூழ்ந்திருக்கிற நேரத்துல சூரிய பிரகாசம் அங்கு வெளிக்கப்படுகிறது. சூரிய வெளிச்சத்தை நேரம் பார்க்க முடியாது. இவ்வளவு நாள் இயேசுவை பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப அவரை ஜெபிக்கும் பொழுது பாக்குறாங்க, அவரை ஏறிட்டு பார்க்க முடியாதபடிக்கு சூரியனை போல வெளிச்சம் அந்த மலை முழுவதுமா நிரம்பி இருக்குது. நடு இரவு இப்ப வெட்ட நண்பகல் போல இருக்கு. பிரமிச்சு போய் அவங்க உறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அந்த மகிமை வெளிப்பாட்டது. அவர் தனது தெய்வீகத்தினுடைய ஒரு துளியை தான் காட்டுறார். அந்த துளியை அவர்கள் ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசம் உள்ளதா. அவருடைய வஸ்திரம் வெண்மையை போல பிரகாசித்தது. இதை நீங்க வெளிப்படுத்தலையும் வாசிக்கலாம், பழைய ஏற்பாட்டிலையும் வாசிக்கலாம். அது பரிசுத்தத்துக்கும் தேவத்துவத்துக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. வஸ்திரம் வெண்மையாக பிரகாசிக்கிறது. இயேசு நித்திய பரலோகத்துல எப்படி ஆராதிக்கப்படுவாரோ, எப்படி துதிக்கப்படுவாரோ, அந்த மகிமையோட அந்த மறுரூப மலை முழுவதுமாக தனது மகிமையை காட்டுறார். அது மாத்திரம் அங்க நடைபெறல. அங்க மோசையும் எலியாவும் அங்கே வந்து அவருடைய பேசுகளாக காணப்பட்டார்கள். இயேசு மாத்திரம் அங்க மறுரூப மலையில அவர்களுக்கு இன்னொரு ஒரு வெளிப்பாடு வருகிறது. அங்கே அந்த யூதர்களுடைய தலைவன், அந்த யூதர்களுடைய பிதா, மோசே தான் எங்களுடைய தலைவன், மோசே தான் எங்களுடைய முற்பிதா, அவர் தான் இந்த இஸ்ரவேலை உருவாக்கி சட்டங்களை கொடுத்தவன், அவங்க பெருமை பாராட்டினாங்க. அந்த மோசே இப்ப வந்து நிற்கிறார். எலியாவும் வந்து நிற்கிறார். மோசே நியாய பிரமாணத்தை கொடுத்தவர், எலியா நியாய பிரமாணத்தை பாதுகாத்தவர். நியாய பிரமாணத்தின் பிரதிநிதியா மோசே வந்து நிற்கிறாரு. தீர்க்கதரிசிகளுடைய பிரதிநிதியாக இங்க எலியா வர்றார். தீர்க்கதரிசிகள் யூதர்களுக்கு சொன்னாவே அதுல முதல் நம்பர்ல எலியா தான் வர்றான். ஏன்னா எலியாவினுடைய வல்லமையான அற்புதம், எலியாவினுடைய வைராக்கியம், எலியாவினுடைய மகத்துவமான பரமேறுதல், இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் எலியாவை பிரதானமாக. யூதர்கள் இந்த 2 பேரையும் மறக்க முடியாது. மோசையும் எலியாவும் முழு பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆகமங்களுக்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு அடையாளம் 2 பேர். அவங்க 2 பேரும் அங்க வந்துக்கிறாங்க. இப்ப சோர்ந்து போய் அவர் மறிக்க போறேன்றாரு, பாடுபட போறேன்றாரு, அவர் தோற்க படிக்க போகிறேன்றாரு, அவர் ரத்த சந்த போகிறேன்னு போகிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க சோர்ந்து அவரை குறிச்சு அவர்கள் சந்தேகப்பட்டு பயத்தோடு இருக்கிற வேலையில இப்ப அவர்கள் எதிர்பாராத ஒரு மகிமையை அந்த இடத்துல கண்டடைகிறார். இயேசு அவர்களுக்கு என்ன சொன்னாரு, நீ பாடுகளையும் பிரச்சனைகளையும் குறிச்சு முறுமுறுகிற, முதல்ல உனக்கு நான் யாருன்னு தெரியணும். இவ்வளவு நாள் என் கூட இருக்கிற நான் எவ்வளவு பெரிய மகிமையில வரும் தெரியணும். இந்த சர்வ பூமியினுடைய அதிகாரம் எனக்கு இருக்குது. எல்லா மனிதர்களும் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க. இந்த பாடு, இந்த மரணம் என் அதிகாரத்துக்கு வெளியே அல்ல, இவைகள் எல்லாம் என்னுடைய அதிகாரத்தினால வல்லமையாக நடைபெறுகிறது. நீ புரிஞ்சுக்க.
நீ வாரந்தோறும் நீ ஆராதிக்கக்கூடிய தேவன் நான்றதை புரிஞ்சுக்க. நீ தொழுது கொள்ளக்கூடிய மகிமைக்குரிய தேவன் என்பதை புரிஞ்சுக்க. என்ன மேசியாவை வெறுமனே மனித தன்மையில பார்க்காத, உலக கண்ணோட்டத்துல பார்க்காத. நான் சர்வத்தையும் ஆளுகிற ராஜாவா இருக்கிறேன். ஏசாயா பார்த்த பரிசுத்த தேவனாக நான் இருக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய மகிமையை நாங்க கண்டோம். யோவான் 1 சொல்றாரு. நாங்க அவருடைய மகிமையை பார்த்தோம். அது பிதாவுக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அது எப்ப பாக்குறாங்களா? இந்த மறுரூப மலையில பாக்குறாங்க. பேதுரு 2 பேதுரு 1 அவர் சொல்றார், நாங்கள் அவருடைய மகிமையை கலையில கண்டோம். அந்த சத்தம் அவ்வளவு பயங்கரமா இருந்த நியாய பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது சீனாய் மலையில கடவுள் அந்த மலை முழுவதுமாக பிரகாசத்தினால அந்த மலை அக்கினி பத்தி எரிஞ்ச ஒரு பிரகாசத்தை பார்த்த மக்கள் எல்லாம் ஓடி போய் விழுகிறாங்க. கடவுள் பேச ஆரம்பிக்கிறார். மக்கள் சொல்றாங்க, மோசே நீங்க பேசுங்க, கடவுளுக்கு கூட பேச வேணாம்னு சொல்லி கீழே விழுகிறாங்க. இப்ப அப்பொழுது அதற்கு இணையான ஒரு மகிமையான காட்சியை இயேசு அங்க வெளிப்படுத்துறார். அது வெறுமனே அவருடைய மகிமை மாத்திரம் இல்ல, அதற்கு 2 அடிப்படையான பழைய ஏற்பாட்டு சாட்சிகள் மோசையும் எலியாவும் வர்றதை அவங்க பார்க்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் இதுதான் மோசே, இதுதான் எலியா? இதுக்கு முன்னாடி அவங்க மோசே எலியாவை பார்த்ததே இல்லை. ஒருவேளை மோசே நியாயப்பிரமாண பலகைகளோட வந்து நின்றுருக்கலாம், அந்த அடையாளம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எலியாவினுடைய உடைய நம்ம ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அவர் ஒட்டக மயிலுடைய தரித்தவரா இருந்திருக்கிறார், இனிமையுள்ளவரா இருந்தது. அந்த அடையாளங்கள் அவர்களுக்கு எலியாவையும் மோசாவையும் காட்டியிருப்பதாக இருக்கும். இப்ப இந்த 3 வசனங்கள்ல இவ்வளவு பெரிய காட்சி ஆண்டவர் அவர்கள் காட்டுறாங்க. இது ஏன் அவர்களுக்கு காட்டப்படுகிறது? பாடுகளையும் பிரச்சனையும் குறித்து துக்கமா இருக்கிற நீ, என்னுடைய மரணத்தையும் என்னுடைய அவமானத்தையும் குறித்து வருத்தப்படுகிற நீ, உனக்கு ஒண்ணு தெரியணும். முதல்ல இந்த பாடுகளையும் இந்த உபத்திரவங்களையும் நீ சரியா புரிந்து கொள்வதற்கு முதலாவது நான் எவ்வளவு மகிமைக்குரிய தேவன் என்பதை நீ உணரணும். முதல் 3 வருஷம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, பாடுகள் உபத்திரவக்கூடிய விசுவாசி ஒரு மனுஷன் கிறிஸ்துவினுடைய மகிமையை கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய மகிமையை ஆழமா கவனிக்கும் பொழுது மட்டும்தான் பாடுகள்ல இருந்து வெளிவர முடியும். கிறிஸ்து யார் என்பதை புரிஞ்சா மட்டும்தான் சோதனைகளை ஜெயிக்க முடியும். கிறிஸ்து எவ்வளவு மகிமைக்குரிய அதிகாரமும் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்கிற புரிகிற மனிதனால மட்டும்தான் பாடுகளை எதிர்கொள்ள முடியும், சோதனைகள்ல இருந்து வெற்றி கொள்ள முடியும்ன்றத ஆண்டவர் அங்க சொல்லுகிறார். இயேசு மனிதராகவும் தெய்வீகமானவராகவும் இருந்தார் என்பதற்கு ஆதாரமாக இருந்திருக்கார். இப்ப மோசேவும் எலியாவும் பேசினாங்க. என்ன பேசினாங்க? லூக்கா 9:31 என்ன சொல்லுது? வாசம் லூக்கா 9:31 அவங்க 2 பேரும் பேசுனது லூக்கா மட்டும் தான் பதிவு செய்யறார். மோசேவும் எலியாவும் என்ன பேசுறாங்க? அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற பாடுகளுடைய அவசியத்தை பேசுறாங்க. அதான் அவங்க ஆகமத்துல சொன்னாங்க. ஆகமம் முழுவதும், பலிகள் முழுவதும், நியாயப்பிரமாணம் முழுவதும் மேசியாவினுடைய மரணத்தை பாடுகளை தான் சொல்லுது. எலியாவும் ஏசாயாவும் எரேமியாவும் சொன்ன எல்லா தீர்க்கதரிசிகளும் அந்த பாடுகளை தான் முன்னறிவிச்சாங்க. அவர் உலகத்திலே அதான் சொன்னாங்க. இப்ப பரலோகத்துக்கு போயிட்டு மகிமைன்னு அதான் சொல்றாங்க. அவங்க இயேசுவை பார்த்தும் இந்த மகிமைக்குரிய தேவன் எருசலேம்ல பாடுகளை அனுபவிக்கணும்ன்ற காரியத்தை பேசுறத அவங்க கேட்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த பாடுகள் அது உலகத்தால தீர்மானிக்கப்பட்டதல்ல, இந்த பாடுகள் தேவனால தீர்மானிக்கப்பட்டது. இந்த பாடுகள் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியா, வேதத்துல தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அதை செய்யப்பட்டது என்பதை தேவன் அங்க சொல்லுவார். முதல் 3 வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய நேரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளை குறித்து, உபத்திரவங்களை குறித்து, சோதனைகளை குறித்து எவ்வளவு நாள் இந்த என்னை விட்டு போகும்? இந்த பாடுகளே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாதா? பிரச்சனையே இல்லாம நான் சந்தோஷமா இருக்க முடியாதா? உபத்திரவங்களும் சந்தேகங்களும் இல்லாம வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதி மாத்திரம் இருக்காதா? எதுக்கு இவ்வளவு காலம் இந்த பாடுகள்னா? பேச சொல்றாரு, என் மகிமையை நீ ஆழமா பார்க்கும் பொழுது பாடுகள் உனக்கு குறைவாக தெரியும். சொல்லப்போனா இந்த பாடுகளும் இந்த உபத்திரவங்களும் தான் என்னுடைய மகிமையை பிரதானப்படுத்துகிறதாக இருக்கிறது. மோசேவும் எலியாவும் கூட அவருடைய மகிமையை கண்டு ஆச்சரியப்படல. மோசேவும் எலியாவும் அந்த மகிமைக்கு மத்தியிலே அந்த பாடுகளை பிரதானப்படுத்தினார்கள். சிலுவை இல்லாத கிறிஸ்துவினுடைய பாடுகள் இல்லாத ஒரு மேசியா என்பது ஒரு போலியான மேசியா. நான் எப்படிப்பட்ட தேவனா உனக்காக மரிக்க போறேன்னு சொன்னா, சர்வ இறையாண்மையுள்ள தேவனா உனக்காக மரிக்க போகிறேன், சகல அதிகாரம் கொண்ட தேவனா. இந்த பாடுகள் என்பது என்னுடைய அதிகாரத்துக்கு, என்னுடைய வல்லமைக்கு கீழே இருக்கு. என் வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவையும் ஓ வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவையும் கடவுளுடைய மகிமைக்காக அனுமதிக்கப்படுகிறது. நான் எப்படி தைரியமா இருக்கிறது? நான் எப்படி சோர்வுகளை மேற்கொள்றது? நான் எப்படி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு வாழ்றதுன்னு சொன்னா, ஒரே ஒரு நோக்கம் தான், மகிமையுள்ள இயேசுவை பார்த்தா மட்டும்தான். இப்ப இந்த மகிமை அவர்களுக்கு வெளிப்பட்ட உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம், சந்தோஷம் வரும். இவருடைய மரண முடிவு கிடையாது.
இவருடைய பாடுகள் முடிவு கிடையாது. இவர் கட்டாயம் மகிமை உள்ளவர், அவர் நித்தியம் உள்ளவர் என்றதை காட்டுறார். நான் எல்லா தெய்வீக அதிகாரம் உள்ளவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் காட்டுகிறார். அந்த மகிமை, இந்த பாடுகள் சாதாரணமானது, இந்த பாடுகள் குறைவானது, இந்த பாடுகள் கடந்து போகிறது, இந்த சோதனைகள் சீக்கிரம் முடிவுக்குள்ளாக வரும் என்கிற விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவன் அந்த மகிமை அவர்களுக்கு காட்டுகிறார். அவர் உபதேசத்தை சொல்லி, அடையாளங்களை சொல்லி, அநேக ஆலோசனைகளை சொல்லி, இப்போ அவர்கள் எப்படியாவது இந்த சுவிசேஷத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்காக அவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமும் போக ரெடியா இருக்கார். இவ்வளவு பெரிய மகிமையை அவர் எருசலேம்ல போய் காட்டல. இவ்வளவு பெரிய மகிமையை தன்னை எதிர்க்கக்கூடிய ஜனங்களுக்கு காட்டல. அவர் யாருக்கு காட்டாரு சொன்னா, அந்த அற்பமான 3 சந்தேகம் உள்ள விசுவாசிகள், பயப்படுகிற விசுவாசிகள், போராடுகிற விசுவாசிகள், தோல்வியுள்ள விசுவாசிகள், அவரை சரியா புரிந்து கொள்ளாத விசுவாசிகள், அவருடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய விசுவாசிகள், அவர்களுக்கு அந்த மகிமையை காட்டார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை என்ன சொல்லுன்னு சொன்னா, நீங்கள் நானும் பாடுகள் இல்லாம வாழணும்னு ஆசைப்படுறோம், பாடுகள் இல்லாம மகிமையா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், உபத்திரவங்கள் சோதனைகள் இல்லாம நிம்மதியா வாழ ஆசைப்படுறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுன்னா, இந்த பாடுகள் உபத்திரவங்கள் ஊடாக தான் நாம் கடவுளை மகிமைப்படுத்த முடியும். கடவுளுடைய மகிமையினுடைய வாழ்க்கையை வெளிப்படுவதற்கு எனக்கு பாடுகள் அவசியம். இயேசுக்கே அது அவசியமா இருக்குது. இந்த சீசர்கள் அவன் மேசியா பாடுபடக்கூடாதுன்னா, பாடுபடாம கடவுளுடைய அன்பை உணர முடியாது, பாடுபடாம கடவுளுடைய மன்னிப்பு உனக்கு கிடையாது, பாடுபடாம கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடையாது, பாடுபடாம உனக்கு ஜீவனுக்குரிய நன்மைகள் எதுவும் கிடையாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எதுவுமே வரக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது, எதுவுமே நடந்துடக்கூடாது. நம்ம பாடுகளை பார்க்கிறோம், சோதனையை பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம். இப்ப இந்த சீசர்களுடைய பிரச்சனை, இந்த பரிசேயர்கள் வேத பார்க்கும் இவ்வளவு கொலைவரியா சுத்துறாங்களே, சுத்தி இவ்வளவு எதிர்ப்பு வருகிறது, இவங்க கையில மாட்டினா எவ்வளவு பாடுகள், ரோமர்கள் கையிலால சிலுவை மரணத்தை சந்திக்கிறது எவ்வளவு கொடூரமான மரணம், எவ்வளவு பெரிய வலி. இதை போய் யாரை சந்திப்பா? இவரோட கூட யார் பாடுபட முடியும்? இவரோட போய் யார் சிலுவையை சுமக்க முடியும்? இவருக்கு பின்னாடி போய் யார ஜீவனை இழக்க முடியுன்ற பயமும் நடுக்கம் இருக்கு. ஏன்னா அவர்கள் உலகத்தை பார்த்தான், மனிதனை பார்த்தான், தன்னை பார்த்தான், தனது இயலாமையை பார்த்தான், தனது பலவீனத்தை பார்த்தான். ஆனா ஏன் சொல்றாரு, இது எதையுமே பக்கத்துல போது நான் யாருன்னு பாரு, உன் கூட இருக்கிற நான் யாருன்னு பார், இவ்வளவு நாள் உன் கூட இருந்து உன்னை நேசிச்சு உன்னை வழிநடத்தக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவன்றத பார், என் மகிமை என்னன்றத பார், என் மகிமைக்கு முன்னாடி உன் கண்ணெல்லாம் எவ்வளவு கூட இருக்குன்றத பார், எனது மாட்சிமைக்கு முன்பாக நீ எவ்வளவு தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார். சோதனை இருக்கக்கூடிய விசுவாசிக்கு ஒரு நொடி மகிமை போதும். இயேசுவினுடைய மகிமையை ஆழமா கவனிக்காத எல்லாரும் உருமுருகதான் செய்யும். இயேசுவினுடைய மகிமையை ஆழமா கவனிக்காத எல்லாரும் பயப்படதான் செய்யும். இயேசுவினுடைய மகிமையை பார்க்காத எல்லாருக்கும் நடுக்கங்களும் திகில்களும் உண்டு. போராட்டங்களுடைய மேன்மை தெரியாது, பாடுகளுடைய அவசியம் ஒரு பொழுதும் தெரியாது. இதைதான் இந்த சீசர்களுக்காக கற்றுத்தருகிறார். சொல்வாரீங்களா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க மன உளைச்சல் வந்திருக்கலாம், பல பாரங்களை சுமந்து வந்திருக்கலாம், பல வியாதிகள் இருக்கலாம், பல குடும்ப சண்டைகள் இருக்கலாம், பல பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். எவ்வளவு பாரங்களோட வந்தாலும் உங்களுக்கு எனக்கு ஒன்னே ஒன்றா சொல்லப்படுகிறது, கிறிஸ்து நித்திய அதிகாரமுடைய மகிமையுடைய தேவன். உங்களை தெரிந்தெடுத்து உங்களை இந்த பூமியில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் சகல வல்லமையுடையவர். உங்களை அழைத்தவர் நித்தியத்திலே கொண்டு அவருடைய மகிமைக்கு நேராக உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன், இம்மட்டும் உங்களுக்கு ஜீவன் தருகிற தேவன் உங்களுடைய எதிர்கால பாடுகளையும் தனது கரத்தில் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை நடக்கப்படக்கூடிய எல்லா சோதனைகளையும் ஆட்கொள்கிறவராக இருக்கிறார். இதன் மத்தியில உங்களுடைய பொறுப்பு அவரை நோக்கு, அவர் எப்படி நான் இயேசுவினுடைய மகிமையை பார்க்கிறது? வேதத்தை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்குறீங்க. கிறிஸ்துவனுடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற ஒரே ஒரு இடம் வேதம் பார்க்கலாம். அதெல்லாம் திரும்ப திரும்ப வாரந்தோறும் வேதத்தை உட்புகுத்துறோம், வேதத்தை சொல்றோம், வேதத்தை படிக்கின்ற ஆறுதலை சொல்றோம். பிரச்சனைகள்ல பாடுகள்ல அவருடைய மகிமையை ஆராய்ந்து பார்ப்போம். 4-8 வசனம் வாசிங்க. 4-8 வசனம். இவ்வளவு மகிமை, மூசே வந்தாச்சு, எலியா வந்தாச்சு, அவ்வளவு சாட்சி சொல்லப்பட்டாச்சு. இந்த சாட்சி எல்லாம் அவங்களுக்கு எதுக்கு வெளிக்கப்பட்டது? மகிமை எல்லாம் ஏன் சொல்லப்பட்டதுன்னா, பாடுகள் தற்காலமானது, பாடுகள் ஊடாதான் மகிமை என்று சொல்லப்பட்டது.
இவ்வளத்தையும் பார்த்த அந்த சீசர்கள் இப்ப பேதுரு அங்க பேசுறாரு. பேதுரு அங்க என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நம்ம இங்க இருக்கிறது நல்லது. இங்க இருந்தோம்னா உமக்கு ஒரு கூடாரத்தையும் மோசேக்கு ஒரு கூடாரத்தையும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்களால விவரிக்க முடியாத ஒரு உணர்வுக்குள்ளாக அதிர்ச்சியில் அடிக்கிறாங்க. அந்த மகிமையை பார்த்த உடனே கிறிஸ்து ராஜ்யம் உள்ளவரா உட்கார்ந்துட்டார். அவர் தனது வல்லமையுள்ள ஆட்சியை ஆரம்பிக்க போறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் சொன்னாரு, அவருடைய மனுஷகுமாருடைய ராஜ்யத்துடைய மகிமையை நீங்க காண்பீங்க, நீங்க இங்க இருக்கக்கூடிய சிலர் அந்த மகிமையை மரணத்திற்குள்ளாக காண்பீங்க சொல்லி 7 நாள் கழிச்சு அந்த மகிமை வந்துருச்சு. அவருடைய ராஜ்யம் வந்துருச்சு. இனி அவர் மகிமையுள்ளவராக இந்த இஸ்ரேல் முழுவதையும் ஆள போறார். எல்லா மனித வல்லமைகளை கடந்த ஒரு வல்லம் அவர் இருக்குது. மோசையும் வந்துட்டாரு, எலியாவும் வந்துட்டாரு. இப்ப இந்த இயேசுவினுடைய இந்த வல்லமைக்கு சேவகர்களா இந்த 2 பேரும் இருந்து இதன் மூலமாக இந்த இடத்துல இருந்து முழு உலகத்தை இயேசு ஆட்சி செய்ய போறான்றத அவங்க நினைச்சு, இங்க உங்களுக்கு ஒரு கூடாரத்தை போடுவோம், இங்க உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை போடுவோம், இங்க உங்களுக்கும் மோசைக்கும் எலியாவுக்கும் ஒரு கூடாரத்தை போட்டு இங்க இருந்து இந்த மகிமையான ரட்சிப்பை, இந்த மகிமையான காரியங்களை மக்களுக்கு சொல்லுவோம். பேதுருவுக்கு அந்த மகிமையை விட்டு போக மனசு. இயேசு அந்த மகிமையோட எப்பயுமே பார்க்கணும் ஆசைப்படுறான். இந்த மகிமைக்குரியவராக இந்த இடத்துல இருந்து அவர் முழு உலகத்துக்கும் தன்னை வெளிப்படுத்தும்படியாக யோசித்து அங்க கூடாரத்தை போடுவோம்னு சொல்லி சொல்றான். இயேசு என்ன சித்தத்தை கொண்டிருக்கிறார் இன்னும் பேதுரு யோசிக்க. மகிமைக்கான நோக்கமே அவர் பாடுபடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை காட்டுறதுக்கு அந்த மகிமை. மோசேவும் எலியாவும் அவர் மரிப்பதற்கான வழி ஆயத்தங்களை செய்திருக்கிறோம் என்றதை சொல்வதற்கு தான் அந்த மகிமை. அந்த சீசர்கள் அதை வெளிப்படுத்துறது, இந்த மகிமையின் தேவன் பாடுகளை சந்திச்சாதான் விடுதலைன்னு சொல்றதுக்கு தான் மகிமை. இப்ப நியாயமா அந்த இடத்துல பேர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, உங்களுடைய இவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு முன்பாக அந்த பாடு ரொம்ப அற்பமானது. இவ்வளவு பெரிய மகிமைக்கு முன்பாக அந்த சிலுவை உங்களுடைய பார்வைக்கு ஒன்றுமில்லாத ஒன்று. இனி நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். இவ்வளவு வல்லமா இருக்கிற உங்களால இந்த யூத இனத்தையும் இந்த ரோம சாம்ராஜ்யத்தையும் ரொம்ப எளிமையா ஜெயிக்க முடியும். நாம இப்ப சந்தோஷமா இதே விசுவாசத்தோட பாடுகளை சந்திக்க போனா வாங்க கூப்பிட்டுருக்கணும், வாங்க நாங்க இப்ப அதை அங்கீகரிக்கணும் அவங்க சொல்லிருக்கணும். ஆனா மோசைக்கு இப்பயும் கூட இந்த பாடுகளுடைய மேன்மை இல்லாம தான் விரும்புகிறத, தான் யோசிக்கிறத, தனக்கு ஆனந்தமா இருக்கிறத, தனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறத தேவன் செய்யணுன்ற ஒரு எதிர்பார்ப்போட சொல்றான். இந்த கூடாரத்தை போடுவேன்னு சொல்லும் பொழுது இந்த மறுரூப மலைக்கு அவங்க போன அந்த காலம் இஸ்ரேலுடைய கூடார பண்டிகையின் காலம். பின்னாடி ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேல் மக்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டு வனாந்தரத்துல கூடார பண்டிகையை கொண்டாடுறாங்க. நாங்கள் தேவனுக்குரியவர்கள், நாங்கள் இந்த உலகத்துக்குரியவல்ல, நாங்கள் நித்தியத்திற்குரிய கூடார வாசிகள் என்பதற்காக வருஷம் தோறும் மாளிகையில் அரண்மனை இருக்கவங்க எல்லாம் எருசலேம்ல கூடாரத்தை போட்டு அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையா இருக்கிற நாட்களால் இருக்கிறனால மெய்யாகவே தேவனது இளைப்பாறுதலின் காலம் வந்துருச்சு. மெய்யாகவே தேவன் தமது மகிமையுள்ள ராஜ்யத்தை அந்த பூமியில கொண்டு வந்துட்டார். அதனால இந்த கூடார பண்டிகை அனுசரிக்கின்ற சிந்தையோடு கூட பேதுரு அந்த வார்த்தையை அங்க சொன்னார். இயேசுடைய உணர்வு எப்படி இருந்தது? இயேசுடைய என்ன அப்படி இருந்தது? மகிமை வெளிப்பட்டதனுடைய அர்த்தமே அங்க போச்சு. இயேசு தான் யாருன்றதை காட்டினதற்கான அந்த நோக்கமே அங்க ஒண்ணுலாம ஆகி போச்சு. அவர் எதை முக்கியத்துவப்படுத்தி வந்தாரோ அதையே மறுபடியும் அவர்கள் இல்லாமக்க முற்படுகிறார். அவர் மறுரூபமானது அந்த மலையிலேயே மறுரூபமாய் வாசம் பண்றதுக்காக அல்ல. மோசேயும் எலியாவும் வந்தது அவரோடு இருந்து அங்கிருந்து ஆட்சி செய்வதற்காக அல்ல. அவர்கள் வந்தது அவருடைய பாடுகளை உறுதிப்படுத்துவதற்காக. அவர் பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உற்சாகத்தை அந்த சீசர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இருந்தா அவர்கள் அதற்கு எதிராக. இப்ப இங்க இன்னொரு விஷயம் நடக்குது. பேசங்க ஒரு வார்த்தையும் பேச, இனி ஏசங்க என்ன பேச முடியும்? இவ்வளவும் வெளிப்படுத்தி அவர்களுக்கு புரிந்து கொள்ளன்னு சொன்னா அவங்களுடைய என்ன பேச முடியும்? மோசையும் எலியாவும் ஏற்கனவே மரணத்தை குறித்து பேசிட்டாங்க, நீ மோசையும் எலியாவும் பேச முடியாது. இப்ப எல்லா நம்பிக்கைகளும் விட்டு மனுஷனுடைய கூட்டுத்தன்மை எவ்வளவு மோசமானதுன்றதை பார்க்கணும். அவனுடைய ஆவிக்குரிய வெளிச்சம் என்பது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒளி அவன் புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தில் உள்ள எந்த சத்தியமும் எந்த மனிதனாலும் இயல்பா புரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு விளக்கப்படுத்தினாலும் எவ்வளவு போதிச்சாலும் பரலோகத்தினுடைய அருள் மேலிருந்து பிதாவினுடைய கிருபை இல்லாம ஒருவனும் இயேசுவின் இடத்துல வர முடியாது. நீர் ஒருவன் இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் இடத்தில் வரமாட்டான். மகிமைகளும் அற்புதங்களும் ரட்சிப்பை தராது. மகிமைகளும் அற்புதங்களும் விசுவாசத்தை தராது. உலகமே இடிச்சு போற அளவுக்கு அற்புதங்களை பண்ணாலும் மனிதனுக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கொடுத்த விசுவாசம் வராது. இயேசுவே அவ்வளவு பெரிய மகிமையை வெளிப்படுத்தி அவங்களால நம்ப முடியாது. இப்போ
என்ன வருகிறது? பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பேசுகிறார். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. பழைய ஏற்பாடு ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க கட்டும் பொழுது ஒளியுள்ள மேகம் மிகுது. தேவாலயத்துல ஒளியுள்ள மேகம் மிகுது. இப்ப அதே மகிமையுள்ள மேகம் இவ்வளவு நேரம் வெளிச்சமா பிரகாசிச்சு வந்த அந்த கிறிஸ்து இப்பொழுது பிதாவினுடைய மகிமைக்குள்ளாக உள்ள வருகிறார். இதா ஒளியுள்ள மேகத்திலிருந்து அவர்கள் மேல நிழலிட்டு அவரிடத்துல பேச, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று முடிக்கப்பட்டது. இந்த சத்தத்தை அவங்க கேட்ட உடனே அதை கேட்டு நோங்குப்புற விழுந்து பயந்தார்கள். எப்ப பயப்படுறாங்க, எப்ப நோங்குப்புற விழுகிறாங்க? இதா பேசுனதுக்கு அப்புறம் தான். இயேசு மறுரூபமான பொழுது அவங்க விழுகல. இயேசுவினுடைய முகம் சூரியனை போல, அவருடைய வஸ்திரம் வெண்மையை போல பிரகாசிக்கும் பொழுது விழுந்து வணங்கல, தொழுது கொள்ளல. மோசேவும் எலியாவும் வரும் பொழுது அவர்கள் அவருடைய மரணத்தை பேசும்பொழுது தொழுது கொள்ளல. இப்ப எப்ப பேசுறாங்க? பிதாவுடைய வார்த்தை அறிவிக்கப்படும் பொழுது அவர்கள் விழுகிறார்கள், அவர்கள் வணங்குகிறார்கள் என்பதை பார்க்கணும். மனித முயற்சிகள் எல்லாம் தோற்று போகும் பொழுது இயேசுவே பிரயாசப்பட்டு இயேசுவே மகிமையை வெளிப்படுத்தியும் அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுது அவர்களுடைய விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் கடைசியான ஒரே ஒரு வாய்ப்பு கடவுளுடைய சத்தம். பிதாவும் அங்க வந்து இன்னொரு அற்புதம் செய்யல. பிதா அங்க வந்து இன்னும் அதிகமான ஒரு அதிசயமான காரியங்களை செய்யல. பிதா அங்க வந்து நமது வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தை மட்டும்தான் மகிமைக்கான விசுவாசத்தை கொடுக்கும். வார்த்தை மட்டும்தான் கீழ்ப்படிதலை கொடுக்கும். வார்த்தை மட்டும்தான் இருதய மாற்றத்தை கொடுக்கும். வார்த்தை மட்டும்தான் விசுவாசத்துல பலத்தை உண்டு பண்ணும். பிதாவாகிய தேவன் அவருக்கு சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒளிமயமான பிரகாசத்தை விட இந்த சத்தம் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக ஆக்கியது. இடி முழக்கம் போல பிதாவாகிய தேவன் அங்க சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா. 3 வார்த்தை பிதா சொல்றார். வார்த்தை நல்லா கவனிச்சு பாத்தியா, இவனுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. இதுதான் ஞானஸ்தானத்திலையும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இதே வார்த்தை தான் சொல்லப்படுது. இந்த 3 வார்த்தையினுடைய அவசியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்பது மேசியா, தேவனுடைய நேத்திரகுமாரன் என்பதை எங்க சொல்லப்படுகிறது? பைபிள்ல பாத்தீங்கன்னா சங்கீதம் முழுமா சொல்லப்படுது. 2ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம், 42ஆம் சங்கீதம், 68ஆம் சங்கீதம், இப்படி பல சங்கீதங்களை பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய ராஜரீகத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அவர் தேவகுமாரன், அவர் தேவனுக்கு குமாரன் என்கிறத சங்கீதம் முழுவதையாக சொல்லப்படுது. பிதாவாகிய தேவன் அதை உறுதிப்படுத்துறார். இந்த மேசியா சங்கீதங்கள்ல சொல்லப்பட்ட என்னுடைய நேசகுமாரன் சொல்லி சொல்றார். இவரில் பிரியமாய் இருக்கிறேன். தீர்க்க தரிசன புத்தகத்துல ஏசாயா ஃபுல்லா பாத்தீங்கன்னா என் ஆத்மாவுக்கு பிரியமான நேசன். ஏசாயா 41, 52, 51, 53, 60 இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தாசனின் சங்கீதங்கள் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன பாடல்கள், அந்த பாடல்கள் முழுவதுமா இயேசு வர இருக்கக்கூடிய மேசியா அந்த தேவகுமாரன், பிதாவுக்கு நேசத்துக்குரியவர், பிதாவினுடைய அன்புக்குரியவர். சங்கீதத்துல அவர் பிதாவுடைய குமாரன், தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல அவர் பிதாவுக்கு பிரியமானவர். இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுங்கன்றது எங்க பார்க்கலாம்? ஆகமங்களை பார்க்கலாம். மோசையை போல ஒரு தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு எழும்ப பண்ணுவேன், அவருக்கு நீ செவி கொடுக்கணும். ஆகமங்கள் முழுவதுமா மேசியாவை குறித்து சொல்லப்படுகிற எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அவர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசி அனுப்புவார், அவருக்கு நீ செவி கொடு. பிதா இங்க சொல்லிய வார்த்தை எந்த புதுசும் கிடையாது. யூதர்களுடைய அடிப்படையான மேசியாவினுடைய நம்பிக்கை. மேசியா தேவகுமாரன், மேசியா பிதாவின் நேசகுமாரன், மேசியா வார்த்தையை கொடுத்து கீழ்ப்படிய வைக்கக்கூடியவர். தீர்க்க தரிசனம், சங்கீதம், ஆகமம் இது எல்லாமே பழைய ஏற்பாட்டுடைய சாரம். முழு பழைய ஏற்பாடுகள் அடங்கியிருக்கு. ஏசு உயிர்த்தெழுந்து சங்கீதங்களையும் நியாய பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனத்தையும் தன்னை குறித்து எழுதி இருக்குதா உங்களுக்கு சொல்றாரு. இப்ப பிதாவாகிய தேவன் வானத்தை கிழித்து இறங்கி வந்து அவர்களுக்கு என்னத்தை சொல்றாரு? வேதத்தை தான் சொல்றாரு. வேதத்துல சொல்லப்பட்ட மேசியாவர் தான் இவர். ஆகமங்கள்ல சொல்லப்பட்டவர் இவருக்கு கீழ்ப்படி, இவர் சங்கீதங்கள்ல சொல்லப்பட்டவர் இவர் தேவகுமாரன், இவர் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டவர், இவரிடத்துல நான் பிரியமுள்ளவராக இருக்கிறேன். ஒட்டுமொத்த வேதத்தினுடைய முழு சாராம்சம் இந்த 3 வார்த்தையில உள்ளடங்கி இருக்கு. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் கீழ்ப்படிவதற்கு இவர்களுக்கு என்ன தேவை?
இவர்களுக்கு வேத வெளிச்சம் தேவை. இவர்களுக்கு வேத சத்தியத்தினுடைய உருமாற்றம் தேவை. வேத சத்தியம் அவங்களுடைய இருதயத்தை புதுப்பிக்கும். கடவுளே வானத்தை கிழிச்சு வந்தாலும் இந்த வேதத்தை தான் அவங்களுக்கு கொடுக்குறாரு. நீ வேதத்தை ஒழுங்கா பாரு. மேசியாவை குறித்து நான் என்ன சொல்றேன்றதை பாரு. இந்த அனுப்பப்பட்ட இந்த மறுரூபமான இந்த மகிமைக்குரிய தேவகுமாரன் என்பவர் உங்களுக்கு ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட மேசியா. இவர் முழுமையான வேதத்தினுடைய சாராம்ச நாயகரா இருக்கிறார். உங்களுடைய ஆகமங்கள் முற்பிதாவாகிய மோசே அதுக்கு சாட்சியா வந்து நிற்கிறான். தீர்க்கதரிசிகளை எலியா சாட்சியா இருக்கிறார். இதுக்கு மேல உனக்கு என்ன சாட்சி தேவை? இவர் தான் மேசியா என்பதற்கு இதை விட வேற எந்த அத்தாட்சியும் இல்லை. இந்த மேசியாவினுடைய பாடுகளை தான் 39 பழைய ஏற்பாடு சொல்லுது. இதைதான் இந்த தீர்க்கதரிசிகளும் வந்து பேசுறாங்க, இந்த தேவ மனிதர்களும் பேசுறாங்க. இதைதான் அவரும் தனது மகிமையில் வெளிப்படுத்துறார். இப்ப நானும் உனக்கு அதான் சொல்றேன், இந்த கிறிஸ்து பாடுபட வேண்டியது அவசியம். இந்த கிறிஸ்துவுக்கு செவி கொடு. உன்னுடைய விருப்பம் இல்லை, உன்னுடைய சந்தோஷம் இல்லை. நீ எப்படி உணர்ற? நீ எப்படி இங்க கூடாரம் போட்டு ராஜ்யத்தை கட்டலாம், நீங்க எப்படி இந்த மகிமையிலிருந்து மக்கள் ரட்சிக்கலான்ற முடிவு கிடையாது. இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இவர் பாடுபட வேண்டும் என்பது எனது தீர்மானம். இவர் எனது இவர் எனக்கு பிரியமானம் செய்ய வந்திருக்கிறார். நான் இந்த பாடுகள் இவருக்கு நியமிச்சிருக்கிறேன். நான் இவருக்கு இந்த சோதனைகள் நியமிச்சிருக்கிறேன். நான் இவருக்கு இந்த மரணத்தை நியமிச்சிருக்கிறேன். இவருக்கு செவி கொடுன்னு சொல்லப்பட்ட உடனே அவர்கள் ஆத்துமா கொழுந்து விட்டு எரிகிறது. அவரை முழுமையாக கிறிஸ்துவாக அறிவதற்கு அவர்கள் புரிந்து அந்த முகங்குப்புற விடுகிறார். இனி அவர்கள் சந்தேகப்படுவதற்கு கேள்விக்கு ஒன்றும் இல்லாதபடிக்கு பிதாவாகிய தேவனை அவர்களோடு வந்து பேசுறத பார்க்கிறோம். 4-8 வசனம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படுவதற்கு நம்மை கீழ்ப்படிவதற்கு அது நடத்துகிறது. பாடுகள் மத்தியில அவருடைய மகிமையை கவனின்னு சொல்றாரு. பாடுகள் மத்தியில அவருக்கு கீழ்ப்படுகின்றார். இவர்கள் சந்தேகம் போகணும், பிரச்சனை போகணும், உபத்திரவங்கள் போகணும்னு சொன்னா இவர்கள் அவருடைய உபதேசத்தை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அது ஒண்ணுதான் அவர்கள் கொடுக்கப்பட்டது. அவங்க முகங்குப்புற விழுந்து பயந்து போய் இருக்கிறாங்க. அவங்க எந்திக்கல. இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிடுறத பிரதானமாக பிதாவாகியோடைய சத்தம் அவருடைய இருதயத்தை அசைக்குது. ஆனா அவர்களை யாரும் வந்து மீட்கிறா பார்த்தா அந்த இயேசு தான் வந்து அவர் தொட்டு எந்திரிங்க என்றார், பயப்படாதீங்க என்றார். அவங்க கண்களை ஏறிட்டு பார்க்கும் பொழுது இயேசுவை தவிர வேற ஒருவரையும் அவர்கள் அங்கு காணவில்லை என்பதை பார்க்கும். பாடுகளையும் சந்தேகங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கிறிஸ்து ஒருவரே தேறுதலையும் மாறுதலையும் சமாதானத்தையும் தருகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவ தவிர அவங்களை தேற்றுவதற்கு காப்பாற்றுவதற்கு அல்ல. பிதாவாகியுடைய சத்தம் அவர்களை பயப்படுத்தியது, அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. கிறிஸ்து அவர்கள் ஆறுதல் படுத்தி தூக்குறார். பிதாவினுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்து பயப்படும் பொழுது அவர்களை பலப்படுத்துறார். விசுவாசம் பலம் என்பது கிறிஸ்துவின் மூலமாக தான் வருது, அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் வருது. 4-8 வசனம் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறது? ஏங்க எனக்கு பாடு, ஏங்க எனக்கு கஷ்டம், எவ்வளவு காலங்க இந்த சோதனையில நான் போகிறதுன்னு சொன்னா இது தேவன் தீர்மானிக்கிறார். தேவன் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் தேவனது சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், வேதத்துக்கு திரும்பணும். வேத வார்த்தைகள் ஊடாக தேவனது சித்தத்துக்கோ தேவனது வெளியிடத்துக்கு உட்படுவதா உங்களுடைய என்னுடைய வேலை. ஆனா நம்ம பிரச்சனைகளை காரணம் காட்டி கீழ்ப்படியாம போறோம். சூழ்நிலைகளை காரணம் காட்டி கடவுளுக்கு நம்மளை ஒப்புக்கொள்கிறது. இதெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இப்பெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி கடவுளுக்கு பிரியமா வாழ்றது? தலைக்கு மேல எவ்வளவு பிரச்சனையா இருக்கும்போது எப்படி நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறது? என் பிரச்சனை தெரியுமா, என் சூழ்நிலை தெரியுமா, என் வேதனை தெரியுமா, என் கஷ்டம் தெரியுமா, அது எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? கடவுள் இதெல்லாம் எங்க பார்க்கறாருன்னு தேவன் என்ன சொல்றாரு? உன் உணர்வை பார்க்காது, உன் விருப்பத்தை பார்க்காது, உன் ஆசையை பார்க்காது. பேதுரு கஷ்டமே இல்லை, இயேசு சிலுவைக்கு போகக்கூடாது, அந்த மகிமையில அங்கேயே இருக்கணும். அவரு ஏற்கனவே மகிமை உள்ளவர், அந்த மகிமையிலேயே அவர் ராஜ்யத்தை கட்டட்டும். இதெல்லாம் ஏற்கனவே பிசாசு சொன்னா அதான் அவர் கடிந்து கொள்ளாரு. மறுபடியும் பேதுருட்டு அதே பலவீனத்தை பார்க்கிறார். சீசர்களுடைய பலவீனத்தை இயேசு புரிந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி மறுபடியும் அந்த வார்த்தைக்கு நேராக திருப்புகிறார். சோதனைகள் எப்படி மேற்கொள்வது, உபத்திரவத்தை எப்படி மேற்கொள்வதுன்னா ஒரே ஒரு வழி, நம்ம கீழ்ப்படியும். அவர் சொல்றதை கேட்கணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். தொடர்ந்து அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அவரை நோக்கி நாம் போகும் பொழுது தேவன் தனது மகிமையை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஃபைனலா 9-13 கடைசியா ஆசியம் 9-13.
இயேசு தனது மகிமையை காட்டிட்டாரு, பிதா பேசிட்டாரு, மோசே எலியாவும் பேசிட்டாங்க. இயேசு அவர்களை பலப்படுத்துறாரு. இப்ப அவங்க மலையில இருந்து இறங்கி வர்றாங்க. இப்ப இயேசு மறுபடியும் அந்த தரிசனம் போய் நார்மல் ஆயிடுச்சு. பிதாவினுடைய சத்தம் இல்ல, மோசே எலியாவும் ஏறெடுத்துக் கொள்ளப்படுறாங்க. இயேசு மலையில இருந்து இறங்கி வர்றாரு. அவங்க இறங்கி வரும் பொழுது இயேசு தான் பேசுறாரு. அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் மரித்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். மகிமையா பிதாவுடைய சத்தத்தை கேட்கிறாங்க, இயேசுடைய மகிமையும் பார்க்குறாங்க. இது எல்லாம் பார்த்த பொழுதும் அவர்கள் இதை போய் கீழே இருக்கக்கூடிய சீசர்களுக்கும் அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்வதற்கான ஆர்வம் அவர்களுக்குள்ளாக வருகிறது. ஏன் சொல்றாரு, நான் உயிரோட எழுந்துறது வரைக்கும் இதை யாருக்கும் சொல்லாதீங்கன்றாரு. ஏன் சொல்லாதீங்கன்றாரு? அவங்க போய் என்ன சொல்லுவாங்க? நாங்க மலைக்கு போனோம், அவருடைய முகம் சூரியனை போல இருந்தது, அவருடைய வஸ்திரம் மென்மையை போல பிரகாசித்தது, மோசையும் எலியாவும் பேசினாங்க, பிதாவாகிய தேவனே என்கிட்ட பேசினாங்க, அதான் சொல்லுவாங்க. இது எல்லாத்தின் மூலமாக அவருடைய பாடுகளை உறுதிப்படுத்தினார் போய் சொல்லுவாங்களா? இந்த மகிமையை வெளிப்படுத்தது அவருடைய சிலுவை உறுதி என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். பிதாவாகிய தேவன் இறங்கி எங்களை கண்டிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே இந்த பாடுகள் மூலமாக கடவுளை மகிமைப்படுத்த போகிறான்னு அவங்க சொல்லுவாங்களா? அவங்களுக்கு இன்னமும் இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த சிலுவையினுடைய மகிமையை அங்கீகரிப்பதற்கும் விசுவாச குறைவு உள்ளவர்களாக இருக்கிறார் அவர்களுக்கு. ஏன்னா அவர்கள் இன்னும் அதை அனுபவிக்கல. அந்த பாடுகள் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றது அனுபவபூர்வமா அவங்களுக்கு தெரியல. அந்த குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்றாங்க, நீ இப்படியே போய் இதை சொல்லாத, நீ இப்படியோ போய் இந்த மகிமையை போய் சொன்னேன்னு சொன்னா அது சரியான உண்மையான நற்செய்தி கிடையாது. என்னையை குறித்து நீ சொல்லணும்னு சொன்னா என் பாடுகள் ஊடாக நீ என்னை சொல்லணும். என்னுடைய மரணம் இல்லாமல் நீ சொல்லக்கூடிய எதுவுமே உண்மை கிடையாது. இந்த பாடுகளை தவிர்த்து விட்டு நீ எதை போய் சொன்னாலும் நீ ஒரு போலியான இயேசு தான் சொல்ற. பிதாவாகிய தேவனும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியும் வேதமும் சொல்லிய இந்த அடிப்படையான இந்த பாடுகளை தவிர்த்து விட்டு நீ என்ன ஆறுதலை சொன்னாலும், என்ன தரிசனத்தை சொன்னாலும், எந்த வெளிப்பாடுகளை சொன்னாலும் அது எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்காது, எந்த ஒரு மனிதனுக்கும் யோஜனமா இருக்காது. உனக்கே இந்த பாடுகள் மீது நம்பிக்கை இல்லாத பொழுது நீ போய் எதை போய் அவங்களுக்கு சொல்ல முடியும்? அவங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், அவங்களுடைய பலவீனங்களை பார்க்கிறார், அவர்கள் இன்னும் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இல்லைன்றதை பார்க்கிறார். அவர் நிறுத்துறார், சொல்லாதன்றார். எவ்வளவு பெரிய அனுபவமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மகிமைக்குரிய காரியமா இருந்தாலும், இயேசு அது தனது மரணம் இல்லாம, தனது பாடுகள் இல்லாம அது ஒரு பொழுதும் மகிமையுள்ளது இல்லைன்னு அவருக்கு தெரியும். நீங்க சபையெல்லாம் பாருங்க, இந்த குருத்தோலை ஞாயிறுன்ட்டு ஒரு ஓலையை பிடிச்சிட்டு ஃபுல்லா சுத்தி போவாங்க. அதான் என்ன சொல்றான், குட் ஃப்ரைடே எப்படி கொண்டாடுவாங்களா? புனித வெள்ளி இப்படி உலகம் ஃபுல்லா அறிவிச்சு கொண்டாடுவாங்களா? கொண்டாட மாட்டாங்க. கிறிஸ்துமஸை கொண்டாடுவாங்க, ஈஸ்டரை கொண்டாடுவாங்க, குருத்தோலை ஞாயிறுக்கு ஊரெல்லாம் பிரபலியமாய் சொல்லுவாங்க. இயேசுவே இதை செய்யாதுன்னு தான் சொல்றாரு. மத்தேயு 21 அதிகாரத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏசு எருசலேமுக்குள்ள கழுதையில வரும் பொழுது எல்லாம் குருத்தோலைகளை விரிச்சு, போர்வை விரிச்சு, சால்வைகளை விரிச்சு, கர்த்தருடைய நாமத்துல சோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றாரு, நீ வெளியில் அத்தி மரத்தை போல இருக்கிற, கனி இல்லாத அத்தி மரத்தை போல இருக்கிற, வெளி பகட்டுக்கு என்னை துதிக்காத, வெளி பகட்டுக்கு சந்தோஷத்தை விரும்பி என்னை பின்பற்றாத, என் பாடுகளை உணராம என் மகிமை ஒரு பொழுது நீ உணர முடியாதுன்றதுதான் சொல்றார். கடவுளை குறித்து, இயேசுவை குறித்து சொல்லக்கூடியது எல்லாமே தனி மனித அனுபவம் தான், தனி மனித எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு இயேசு எப்படி வெளிப்பட்டார், எனக்கு எப்படி இயேசு விடுதலை கொடுத்தார், எனக்கு எப்படி இயேசு சந்தோஷத்தை கொடுத்தார், நான் எப்படி இயேசுவின் மூலமா சந்தோஷப்பட்டேன்ற போலியான அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அனுபவம் உண்மையாவே இருந்தாலும் இயேசு சொல்லாதன்ற. நீ கடவுளை பார்த்தது, நீ கடவுளை தரிசிச்சது, நீ கடவுளுக்குள்ளாகப்பட்ட அனுபவம் இன்னொருத்தர் ரட்சிக்காது. ஆனா இவங்க எல்லாரும் நான் பரலோகத்துல இயேசுவை பார்த்தேன், இயேசுவோட வாழ்ந்தேன், இயேசு கூட இருந்தேன், இயேசு எனக்கு இப்படி தரிசனமானாரு, அப்படி தரிசனமானாரு. அப்போஸ்தலர்களே சொல்றாரு, நீ தரிசனத்தை சொல்லாதன்றாரு. அந்த தரிசனமும் அந்த அற்புதங்களும் சொல்லக்கூடிய பாடுகளுடைய முக்கியத்துவம் தான் அவசியம் சொல்ல நிறுத்துறாரு. யூடியூப்ல செய்தி கேட்கும் பொழுது அது எங்க செய்தி கேட்டாலும் சிலுவை இல்லாத உபதேசம், ஒரு போலியான இயேசு சொல்றது, பாடுகளற்ற கிறிஸ்துவத்தை சொல்றது எல்லாமே கள்ளப்போதகம் தான். கள்ளப்போதகம் தான் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் போலியான உலக நன்மைகளையும் சொல்லுவான். மையான சுவிசேஷம் என்பது இப்ப பாருங்க, இந்த 16-17 அதிகாரம் நீங்க திரும்ப நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச் 28 அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா சிலுவையை பேசாத ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் கிடையாது. ஏசு திரும்பியா அவங்களை கொண்டு வந்துட்டே இருக்காரு. அவங்க அதை டைவெர்ட் பண்ணி விலகி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த சிலுவையை தவிர்த்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் சீசர்களும் அந்த யூத கூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இயேசு அவங்களை மறுபடி முழுவதும் அங்கதான் கொண்டு வந்து நிறுத்துறாரு.
நீ போய் வெளியே சொல்லாத, ஏன்னா நீ பாடுகளை சொல்ல மாட்டேன், நீ சிலுவையை சொல்ல மாட்டேன், அது என்னைய ஒரு பொழுது மகிமைப்படுத்த, அதனால சொல்ல வேணாம் சொல்லி சொல்றாரு. இது 10வது வசனத்தை சீசர்கள் கேட்கிறாங்க, ஏன் சொல்ல வேணாம் கேட்கல, நாங்க ஏன் இந்த மகிமையை சொல்லக்கூடாது, நாங்க ஏன் பிதாவுடைய சத்தத்தை சொல்லக்கூடாது, நாங்க ஏன் மோசே எலியாவினுடைய அனுபவத்தை சொல்லக்கூடாது அவங்க கேட்கல. அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதப்பாரர்கள் சொல்கிறார்களே அதை எப்படி என்று கேட்டார்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவர் சொல்லிட்டாரு, ராஜ்யம் வல்லமையோட மகிமையோட வரும், அது பாடுகளை கடந்துதான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேதப்பாரகர்கள் என்ன போதனை சொல்றாங்க, மேசியா வர்றதுக்கு முன்னாடி எலியா வருவார். எலியா எல்லா கள்ள போதைகளையும் அழிச்சு போடுவார். பழைய ஏற்பாடுல எப்படி பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்களோ, மல்கியால சொல்றாரு, நான் என் தூதனை அனுப்புவேன், அவன் பாதைகளை செவ பண்ணுவான். அப்ப மேசியா ராஜாவா வரணும்னா எலியா முன்னாடி அக்கிரமக்காரர்களை துன்மார்க்கர்களையும் அழிச்சு போடணும், அதுக்கப்புறம் மேசியா சிங்காசனத்துல உட்காருவார். இதுதான் இவங்க சின்ன வயசுல இருந்து கேட்டு ஜெபாலயத்துல கேட்டு வர்றாங்க. இப்ப ஏன் சொல்றாரு, ஆடுகள் ஊடா மட்டும்தான் ராஜ்யத்தினுடைய மகிமை உண்டு, மேசியா தனது மகிமையை வெளிப்படுத்துவார் என்றார். அப்ப துன்மார்க்கர் அழிக்கக்கூடிய எலியா எங்க? அப்ப துன்மார்க்கர்கள் நெருக்கதான் செய்வாங்களா? நீதி செய்யப்படக்கூடிய எலியாவினுடைய தீர்க்கதரிசி யாரும் வரப்போறது இல்லையான்ற ஒரு கேள்வியோட எலியா முந்தி வரணும் அவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏசு திரும்ப பதில் சொல்றாரு, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவதுமே தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுவேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 13வது வசனத்துல அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஏசு என்ன சொல்ல, எலியா வந்தாச்சு என்றார். எலியா ஏற்கனவே வந்தாச்சு, அந்த எலியா யோவான் ஸ்நானகன் தான், அதான் சரியான பதிலா இருக்கு. அவங்க எலியா வரும்னு சொல்றாங்களே, எலியா யாருன்னு கேட்கிறாங்க. ஏசு எலியா ஏற்கனவே வந்தாச்சுப்பா, எலியா யோவான் ஸ்நானகன். இது ஏற்கனவே 11ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லிட்டார், வருகிறவனாகிய எலியா இவன் தான், இவனுடைய விசுவாசின்னு சொல்லிட்டார். ஆனா அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ள மறுபடியும் எலியா புதுசா வர போறாரு போல. ஏன்னா இப்ப மருவமலையில அவங்க எலியாவை பார்த்தாங்க, மருவமலையில எலியாவை பார்த்த உடனே இப்போ இந்த ராஜ்யத்தினுடைய பணியை எலியா செய்ய போறாரு. எலியா இயேசுனுடைய எல்லா சத்துருக்களையும் அழிச்சு இயேசு எருசலேமில் கொண்டு போய் வைக்க போறாரு நம்புறாரு. இப்ப அதனால அந்த காட்சியை பார்த்த மறுபடியும் எலியா எப்ப வருவாரு அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. இயேசு வெறுமனே எலியா வந்தாச்சு, எலியா பாதைகளை சீர்படுத்தியாச்சு, ஏற்கனவே உங்களை கண்டு சுவர்த்தியாச்சு, உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, பாதைகளை செவ்வாய் பண்ணியாச்சு, யோவான் ஸ்தானம் கண்டான்னு சொல்லாம அவர் அங்கேயும் தான் பாட லிங்க் பண்ணி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாங்க, எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள், இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அந்த கேள்வியை வச்சு மறுபடியும் அவர் எங்க கொண்டு வர்றாருன்னா அவங்க சிலுவைக்கு தான் கொண்டு வர்றார். அவர் சொல்றாரு, எலியா வந்தாச்சுப்பா, எலியா பாதையை செவை பண்ணியாச்சு, ஆனா அவர்கள் அந்த பாதையை செவை பண்ணக்கூடிய எலியாவை தங்கள் இஷ்டப்படி செய்தார்கள். அந்த எலியாவுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கல, அந்த எலியாவினுடைய அதிகாரத்துக்கு அவங்க கீழ்ப்படியல. எலியாவினுடைய சீர்படுத்துவதற்கும் அந்த செம்மைப்படுத்துவதற்கும் யாரும் தங்களுடைய இறுதியத்தை ஒப்புக் கொடுக்கல. அவர்கள் எலியாவுக்கு தங்கள் இஷ்டப்படி செய்தார்கள். என்ன செஞ்சாங்க திரும்ப சொல்றாரு, இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். எலியாவை அவங்க பாடுபடுத்தினாங்க. எலியாவை அவர்கள் இதே சோதனைக்கும் இதே சிலுவைக்கு நேராக ஒப்புக் கொடுத்தார்கள். எலியாவை அவர்கள் கொலை செய்து பாடுகளுக்கு உட்படுத்தினாங்க, அதே போல மனுஷகுமாரனும் பாடுபடுவார் அப்படின்றார். இப்ப லூக்கால இதை சற்று வித்தியாசமா சொல்றாரு. மார்க் 9ஆம் அதிகாரத்துல 11-12 வாசிங்க. மார்க் 9:11-12. இது திரும்ப அவங்கள பார்த்து கேள்வி கேட்கிறதா மார்க் சொல்றாரு. எலியா வந்தாயிட்டு நீ சொல்ல, எலியா சீர்பட்டுறது எல்லாம் ஓகே தான். எலியா வந்ததுக்கு அப்புறம் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படிப்பா? எலியா வரணும், எலியா நியாயம் தீர்க்கணும்னு சொல்றியே, மனுஷகுமாரன் பாடுபடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறேன், மனுஷகுமாரன் கொலை செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கிறதே, மனுஷகுமாரன் உபத்திரத்தை சந்திக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எப்படி, அது உனக்கு குறித்து சிந்திக்க முடியலையா அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். இப்ப அதே தான் இங்கே சொல்றாரு, எலியாவாகிய யோவான் ஸ்நானகனை எப்படி அவர்கள் நிராகரித்து யோவான் ஸ்நானகனை பாடுகளுக்கு உட்படுத்தி அவனை அநியாயமா துரோகமா எப்படி கொலை செய்தார்களோ, அதே போல மனுஷகுமாரனையும் பாடுபட்டு கொலைக்கு அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் சொல்லி முடிக்கிறார். அவங்க என்ன கேள்விய அதை விலக்கி அந்த பாடுகளை இல்லாம என்னெல்லாம் கேட்டாலும் அவர் மறுபடியும் அவர் சுத்தி வளைச்சி சிலுவைக்கு நேரம் கொண்டு வந்திருக்கிறார்.
எலியாவை நம்புற அந்த எலியாவை போல மனுஷகுமாரனுடைய பாடுகளையும் நீ சிந்தி, அந்த பாடுகள் தான் உண்மையாகவே அந்த குமாரனை மகிமைப்படுத்துகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அவங்க யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தை அவர்கள் புரிந்து கொடுக்கிறார்கள். இப்போ யோவானுக்கு இருக்கக்கூடிய பாடு இயேசுங்கிறது. யோவான் சத்தியத்தை சொன்னாரு, யோவான் தேவனால் அனுப்பப்பட்டாரு, யோவான் ஆவினால் நிரம்பினாரு, யோவான் ஜனங்களை எதிர்த்தாரு, யோவான் பாவத்தை கண்டித்தாரு, யோவான் பாவ போராட்டத்துல மரணித்து தேவனுக்கென்று தன் ஜீவனை விட்டார். இதுதான் அவருக்கு நடக்க போறதுன்றத தெளிவான ஒரு விஷயத்தை சொன்னார். இயேசு மறுபடியும் என்ன சொன்னாரு, ராஜ்யத்தை புரியணும்னா சிலுவைக்கு வெளியே இயேசுவினுடைய மகிமை எங்க இல்லை. அதான் சீசர்களுக்கு மறுபடியும் அவசரம் 9-13 வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். தேவனது மகிமையை உணர்வதற்கு சிலுவை தவிர வேற எந்த வழி இல்லை. மேசியாவுடைய ராஜ்யத்தின் மகிமை என்பது மறுரூப மலை தரிசனம் கிடையாது. இந்த மகிமையான தரிசனத்துல நீ மகிழ்ச்சியா இருக்கும்னு ஆசைப்படுற, இந்த மகிமையான தரிசனத்தோட இன்னொரு ஒரு மகிமை எனக்கு இருக்குது. அந்த மகிமை என்னுடைய பாடுகளோட தான் இருக்குது. சிலுவைக்கு வெளியே ஒரு பொழுதும் என்னுடைய மகிமையும் என்னுடைய சந்தோஷத்தை ரட்சிப்பை நீ ஒரு பொழுதும் உணர முடியாது என்பதை சொல்றார். சிலுவை என்பது அவமானம் மட்டுமல்ல, சிலுவை என்பது தேவனது மகிமையினுடைய உச்ச வெளிப்பாடு. நான் எவ்வளவு பெரிய ராஜா நீ அறியணும்னு சொன்னா நீ பாடங்களை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. என் ராஜ்யத்தினுடைய வல்லமை என்னன்னு தெரியணும்னு சொன்னா என் மரணத்தை தவிர நீ எங்கேயும் பார்க்க முடியாது. நான் எவ்வளவு பெரிய அன்பிற்குரிய மன்னிப்பிற்குரிய கிருபைக்குரிய தேவன் புரியணும்னு சொன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வெளிப்பாடு எனக்கு பாடு மரணம் மட்டும். இனி உங்களுக்கு எனக்கும் இந்த உலக வாழ்க்கையினால் நெருக்கப்படுகிற, பல உபத்திரவங்களை சோர்ந்து இருக்கிற, பல பின்வாங்குதலால் நெருக்கப்படுகிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை, நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய வியாதிகள் இருக்கலாம், குழப்பம் சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த பகுதி நமக்கு ஒண்ணுதான் சொல்லுது, இயேசுனுடைய மகிமையை பார், இயேசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, இயேசுவினுடைய சிலுவையிலிருந்து உனக்கு செய்யப்பட்ட நன்மைகளை ஆராய்ஞ்சுப்பார். சிலுவையை விட்டு பார்க்கும் பொழுது சோதனைகள் இருந்து நம்ம ஜெயிக்க முடியும். சிலுவையை என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச காலம்னு சொல்லுது. சிலுவை என்ன சொல்லுதுன்னா ஒரு விசுவாசி மரணத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. சிலுவை என்ன சொல்லுதுன்னா ஒரு விசுவாசியால பாவத்தையும் உலகத்தையும் பிசாசையும் ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. சிலுவை என்ன சொல்லுதுன்னா கடவுள் நம்மளை நேசிப்பதற்கான கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்குன்னு சொல்லுது. சிலுவை என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு பலவீனமான விசுவாசிக்கும் ஆறுதலும் அடைக்கலமும் சிலுவையில உண்டுன்னு சொல்லுது. சிலுவை என்ன சொல்லுதுன்னு சொன்னா நித்திய சர்வ அதிகாரம் இயேசுவை தவிர வேற யாருக்கு இல்லைன்னு சொல்லுது. சிலுவை என்ன சொல்லுதுன்னா கடவுளுடைய அன்பினுடைய ஆழம் மகா உன்னதமானதுன்னு சொல்லுது. நீங்களும் நானும் பரலோகத்துல நித்திய காலமா ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒன்னே ஒண்ணு அவருடைய பாடு மரணம் மட்டும்தான். இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேற எந்த ஆறுதலும் மகிழ்ச்சி சந்தோஷமும் கணக்கு. ஆபத்தை ஜெயிக்க முடியாம குற்ற உணர்ச்சி அறிங்களா, அவரை நோக்கி பாரு. அது என்ன சொல்லுது, உனக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், நீ எனக்கு விலையேறப்பட்டவன், நான் உன்னை நித்தியத்துக்கும் பாதுகாத்திருக்கிறேன், உன்னை அவ்வளவு சுலபமா அந்த உலகத்துக்கு நான் கொடுத்துட மாட்டேன். என் கையில இருந்து பிசாசு உன்னை பறிச்சிட முடியாது, உன் சூழ்நிலை என்னை பறிச்சிட முடியாது, உன் குடும்ப உறவுகளை என்ன படிச்சிட முடியாது, உன் வறுமை உன்னை படிச்சிட முடியாது, உன் வியாதி என்னிடத்துல இருந்து உன்னை படிச்சிட முடியாது, மரணமே வந்தாலும் உன்னை என்னை யாரும் பிரிக்க முடியாது. அதான் சொல்லுது, உனக்காக நித்திய காலமா அன்பு கூறக்கூடிய ஒரு தேவன், ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தேவன், மகிமையும் வல்லமையும் உடைய ஒரு ரட்சகர் உண்டு என்பது சொல்லுது. வேற என்ன உனக்கு அந்த பிரச்சனை? பிரச்சனை கடந்து போயிடும், பிரச்சனை காணாம போயிடும், பிரச்சனை ஓடி போயிடும், சூழ்நிலைகள் மாறி போயிடும், உபத்திரவங்கள் மாறி போயிடும். நம்முடைய பார்வை உலகத்தில் இருக்கக்கூடாது, நம்முடைய பார்வை நம்ம இருக்கக்கூடாது, நம்முடைய பார்வை மனிதருக்கு மேல இருக்கக்கூடாது. அதான் சிலுவை சொல்லுது. பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கு என்ன சொல்றாரு, பரிசேயர்களை பார்க்காத, உலகத்தை பார்க்காத, உன் இருதயத்தை பார்க்காத, உன்னுடைய வெறுமையை பார்க்காத, எனது மகிமையை பார், எனது அதிகாரத்தை பார், எனது அன்பை பார், எனது வல்லமையான பாடுகளை பார். இது உனக்கு போதுமான ஆறுதலையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் வழங்குவதற்கு இதுல ஒண்ணுதான் நீ கடவுளுடைய ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் பெற முடியும். இதுல ஒண்ணுலதான் கடவுளுடைய மகிமையை உணர முடியும். இதுக்கு வெளியே உனக்கு சந்தோஷம் கிடையாது, இதுக்கு வெளியே உனக்கு விடுதலை கிடையாது, இதுக்கு வெளியே ஆறுதல் கிடையாது, இதுக்கு வெளியே நிம்மதி கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பார்வை எங்க இருக்குது? நம்முடைய பார்வை உலகத்துல இருக்குது, நம்முடைய பார்வை மனிதர்களிடத்துல இருக்குது, நம்முடைய பார்வை சூழ்நிலைகள் இருக்குது, நம்முடைய பார்வை நம்ம இடத்துல இருக்கு. நம்முடைய பார்வை மேல் நோக்கி பார்க்கணும், மகிமைக்குரிய இயேசுவை பார்க்கணும். இயேசுடைய பாடுகளை புரிந்திருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களையும் ஆழமான ஆறுதல்களையும் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை தேற்ற முடியும். இந்த ஆராதனை விட்டு கடந்து போற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்னன்னா, என்னை முற்று முடிவு ரட்சிக்கக்கூடிய ஆண்டவர் உண்டு, எக்காலத்துக்கு நேசிக்கக்கூடிய தேவன் உண்டு, மன்னிக்கக்கூடிய தேவன் உண்டு, என்னை காப்பாற்றக்கூடிய தேவன் உண்டு, என்னை மகிமையிலே சேர்க்கக்கூடிய தேவன் உண்டு. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் கடந்து இந்த உபத்திரவங்கள் ஊடாக என்னை மகிமையில கொடுப்பார். சிலுவையின் ஊடாக தான் கடவுளுடைய அன்பு வெளிப்படுகிறது, சிலுவையின் ஊடாக தான் கடவுள் யாருன்னு சொல்லப்படுகிறது. அதே சிலுவை பாடுகள் உங்க வாழ்க்கையில இருந்தாதான் இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
அவருடைய அன்பை புரியணும்னா அவருடைய வேதனையை புரியணும், அவருடைய மகிமையை புரியணும்னா அவருடைய பாடுகளை புரியணும். அதுக்குதான் உங்க வாழ்க்கையில சோதனை வச்சிருக்கிறார், பலவீனங்களை வச்சிருக்கிறார், குறைவுகளை வச்சிருக்கிறார், மன சஞ்சலங்களை வச்சிருக்கிறார். இதெல்லாம் அவர் அறிய, அவர் நேசிக்க, அவர் பின்பற்ற, அவர் கீழ்ப்படிய அவருக்குள்ளாக கலிகூர். இப்படிப்பட்ட சிந்தைகளின் விசுவாசத்தின் தேவன் கொடுத்து நம்மளை பலப்படுத்துவார். அநித்தியமான இந்த உலகத்தை விட்டு கடந்து அவர் நித்திய மகிமைக்குரிய ஜனங்கள் என்பதை புரிந்து அவருக்குள்ளாய் நாம் போவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார்.